ஒரே அறையில் நடந்த சந்திப்பு. ராகுல் காந்தி, மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரே அறையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். எதை குறித்து பேசியிருக்கிறார்கள்? அவ்வளவு நேரம் எதற்காக நீடித்தது? வருகின்ற 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி போர் ஒத்திகை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் ஒவ்வொரு மாநிலங்களையும் அமித்ஷா அவர்கள். இதற்கிடையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, பிரதமர் மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் சந்தித்திருக்கிறார்கள்? பகல்காம் தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தான் தயார் நிலையில் இருக்கிறது, இந்தியாவும் தயார் நிலையில் இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு முக்கியமான சந்திப்புகள் நடந்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. மே 25ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதே மாதிரி மே 7ஆம் தேதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போர் ஒத்திகைக்கான ஆயத்தங்களை ஆயத்தப்படுத்தும்படி உத்தரவிட்டிருக்கிறார். மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்க்காலத்தில் ஏற்படக்கூடிய பதற்றங்களுக்கு எப்படி நாம் தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி இருக்கிறாரு. பகல்காம் தாக்குதலுக்கு பின்பு மோடி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம், மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து வைக்கிறதுல இது மாதிரி கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, பீகார் அப்படின்னு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. பல அரசியல் தலைவர்களோடு கலந்து பேசி சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பகல்காம் தாக்குதலில் சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த நபர்களுடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லவோ இல்லை அதற்குறித்த எந்த ஒரு நிகழ்வுலையும் மோடி அவர்கள் கலந்து கொண்டதாக தெரியலை. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத அளவுக்கு பொது மேடைகளில் சிரித்து பேசி சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு நமது மோடி அவர்கள். இதற்கு பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவங்கள் 3 இராணுவங்களும் பார்த்தீங்கன்னா போர் ஒத்திகைக்கான வேலையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வருது. போர்க்காலத்தில் எப்படி நம்ம ஆயத்தப்பட்டிருக்கணும் அந்த மாதிரியான ஆயத்தங்களை பின்னணியில் தயார் நிலையில் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நேரத்தில் தான் நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது. ராகுல் காந்தி, பிரதமர் மோடி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் 3 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு எதை குறித்தது, எதற்காக சந்தித்தார்கள், எவ்வளவு நேரம் சந்தித்தார்கள், என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பிலிருந்து அனைத்து மிக முக்கியமான காரியங்களையும் அவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மதிக்கிறதே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு சரியான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படவே இல்லை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் அதிகாரப்பூர்வமாக ஒரு 52 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று எந்த கட்சியும் அந்த எதிர்க்கட்சி வரிசையில் கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படையில் உட்காரவே இல்லை. பெரும்பான்மை பெற்ற எந்த ஒரு கட்சியும் எதிர்க்கட்சியாக அங்கே இல்லை அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ 2024 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 100 இடங்களை வெற்றி பெற்று பிரதானமான எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்று ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பெடுத்ததற்கு பின்பு அனைத்து நாடாளுமன்ற நிலைக்குழு விவகாரங்களிலிருந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ராகுல் காந்தியை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த மீட்டிங்குக்கும் கூப்பிட்டுருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களை. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையர் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குழுவிலையும் ராகுல் காந்தி அவர் இருந்தார். அதுலேயுமே அவர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்சேபனைகளை தெரிவித்தார். கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையரோ இல்லை சிபிஐ, அப்புறம் இன்கம் டேக்ஸ், இடி போன்ற இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு 3 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு பேனல் இருக்கும். ஸோ அந்த 3 மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. அமலாக்கத்துறை அதிகாரியை தேர்ந்தெடுக்கிற விவகாரத்திலும் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற விவகாரத்திலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் 3வது நபராக இருந்திருந்தார். ஆனால் சமீபத்தில் இந்த பாஜக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு தலைமை நீதிபதியை அந்த பேனல்ல இருந்து தூக்கிட்டு பிரதமர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க அதில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது குறித்துதான் வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் எதற்காக மோடி, ராகுல் காந்தி, தலைமை நீதிபதி அவர்கள் சந்தித்து பேசினாங்க, என்ன ஆலோசனை பண்ணாங்க? ஏன்னா போர் பதற்றம் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்க இருக்கிறது, இல்லை பாகிஸ்தானை எந்த நேரத்திலையும்
இந்தியா தாக்குதல் நடத்தும்னு பாகிஸ்தானும் எச்சரிக்கை விடுத்துட்டு வருது. ஸோ இது குறித்து இவர்கள் 3 பேரும் பேசினாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதில் பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, கண்டிப்பான முறையில் மேஜர் டிசிஷன் எடுக்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு அடிப்படையில் அது வந்து ஒரு முக்கிய கூறாக பார்க்க முடியுது. பிரதான எதிர்க்கட்சி தலைவரை வந்து தவிர்த்து விட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க முடியாது. எப்படி டிமானிட்டைசேஷன் முடிவெடுத்தாரோ, ஜிஎஸ்டியில் முடிவெடுத்தாரோ, ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சாரோ, அந்த மாதிரி எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கு மோடி அவர்களால் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் எதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் மோடி ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து பேசினார்கள்? மே 25ஆம் தேதி சிபிஐ டைரக்டர் பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் ரிட்டையர் ஆகிறாரு. அவங்க சிபிஐ டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு டேர்மாக 2 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் வந்து பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகிறதுனால புதிய இயக்குனரை நியமிக்கணும். அதற்கான பேனலில் தான் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி பேசி முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஏன்னா பிரவீன் சூட் வந்து அவருக்கு நிகராக யாரும் இல்லையா, இல்லை இந்த 3 நபர்களுக்குள்ளாக கன்சென்சஸ் எட்டப்படவில்லையா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கிறது. ஏன்னா இந்த 3 பேரில் 2 பேர் நிச்சயமாக அதற்கு சப்போர்ட் பண்ணணும். எந்த மெம்பரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை வந்து கண்டிப்பாக 2 நபர் வந்து ஆதரிக்கணும். அந்த இடத்துல அந்த 2 நபரில் யாராவது ஒருத்தர் 3 பேரில் யாராவது 2 பேர் வந்து மாறுபட்ட கருத்து வச்சாலும் அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் விதியாக இருக்கிறது. ஸோ பிரவீன் சூத் 25ஆம் தேதி ரிட்டையர் ஆகிறார் அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டத்தில் இன்னும் 2-3 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அதில் லைனப்பில் இருக்கிறாங்க. ஆனால் பிரதமர் மோடி, சஞ்சீவ் கண்ணா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், இந்த 3 பேருக்குள்ளாகவும் எந்த ஒரு ஒற்றுமையான முடிவும் எடுக்கிற வகையில் முடிவு எட்டப்படலை. 2 பேர் சம்மதிக்கக்கூடிய இடத்துல இப்போ பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் புதிதாக ஒருத்தரை ப்ரொப்போஸ் பண்ணுறார் அப்படின்னா அந்த நபருக்கு இந்த 2 நபர்கள் ராகுல் காந்தி அவர்களும் சஞ்சீவ் கண்ணா அவர்களும் ஒத்துக்கலை அப்படின்னா அங்கே வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது, அது வந்து முடிவு எட்டப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இறுதியாக பிரவீன் சூத் அவர்களை வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்திருக்கு. ஸோ இந்த முடிவுகளில் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து அமலாக்கத்துறை இயக்குநராக இருக்கட்டும், வருமான வரித்துறை, அப்புறம் தேர்தல் ஆணையர், இது போன்ற முக்கியமான அரசியல் அமைப்புகளுக்கு அதிகாரிகளை நியமிக்கிறதுல பாஜக அரசு தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை நியமித்து இருக்கக்கூடிய எல்லா சட்டத்தின் ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி எல்லா விஷயத்திலையும் அவர்களுடைய கொள்கைகளை புகுத்துறதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அந்த பேனலில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்த 10 ஆண்டுகளில் செய்த மாதிரி டப்புன்னு செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நெருக்கடிக்குள்ளாக பாஜக தள்ளப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விவகாரம் ஒரு வகையில் ராகுல் காந்திக்கும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஜனநாயக நடைமுறை வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் இதை தவிர்த்து வேறு ஏதேனும் காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் வந்து வெளியே வரலை. ஆனால் இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வந்து 7ஆம் தேதி வந்து நீங்கள் எல்லா மாநிலங்களும் இந்த மாக் ட்ரில்லுக்கான ஆயத்தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படணும் அப்படின்ற அறிவிப்பு வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இப்போ ஒரே நேரத்தில் பேரலாக எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ண முடியும், ஹோம் மினிஸ்டர் வந்து தன்னிச்சையாக அப்படி அறிவிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதற்கு பின்னணியில் நிச்சயமாக பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் தான் பகல்காமில் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த தீவிரவாதிகள் மீது, அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தின் மீது, அவர்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள் மீது இந்தியா வந்து எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவமும் எச்சரிக்கை விடுத்திருக்குது. ஸோ இதுக்கான ஆயத்தங்களில் இந்தியா இப்போ தயாராகி கொண்டிருக்கிறதா, அதுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க? ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர்களோடு. இன்னும் அந்த தாக்குதலில் பலியான அந்த நபர்களுடைய குடும்பத்திற்கு சென்று
ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நிச்சயமாக பார்க்கப்படும். இன்றைக்கு இந்தியா முழுக்க சோஷியல் மீடியாவில் பாஜக மீது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அந்த பாதிப்புக்குள்ளான பல நபர்களே சொல்கிறாங்க, பாஜக இதை ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாங்க. காஷ்மீரில் நாங்கள் எங்களை காப்பாற்றினதே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லீம் பீப்புள் தான். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஹிந்து முஸ்லீம், ஏதோ ஒரு 10 பேர் செஞ்ச காரியத்திற்காக ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் குற்றம் சொல்வது என்ன வகையிலான இது முறை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாதிக்கப்பட்ட நபர்களே பேசுகிறப்ப, அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை பாஜகவை சார்ந்த நபர்கள் அப்யூஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற கருத்துக்களை பார்க்க முடியுது. தேசிய மகளிர் ஆணையமே முன் சில வழக்குகள் எல்லாம் கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படி அப்யூஸ் பண்ணுற நபர்களை எதிர்த்து. ஸோ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், மோடி அவர்களுடைய சந்திப்பு, இதை சுற்றி பல்வேறு யூகங்களை விதைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.